கன்னிமற்றூர் சார்பாக உங்களை காசி கூட்டிகிட்டு வந்திருக்கா. எங்கேருந்துக்கா வரீங்க? எங்கே உங்கள் ஊர், சொந்த ஊர் எங்கே? மேட்டுப்பாளையம். மேட்டுப்பாளையத்துக்கு அந்த பக்கம் குரமனூர். சரி சரிங்க. குரமனூர்லேருந்து வந்திருக்குறோங்க. சரி, மேட்டுப்பாளையத்துலேருந்து வந்திருக்கீங்க. எப்படி எங்கள் கன்னிமற்றூர் சூஸ் பண்ணீங்க? என்ன சொல்லுங்கள். வணக்கம். நாங்கள் மேட்டுப்பாளையத்துலேருந்து வரோம். கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம். நான் ஃபேஸ்புக்கில் கன்னிமற்றூர் சொல்லி ட்ராவல்ஸ் பார்த்தேன். அதை பார்த்துட்டு அப்புறம் அந்த நம்பருக்கு விருப்பம் தெரிவித்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். அது அடிப்படையில் அவங்க கூப்பிட்டுருந்தாங்க. தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் டூர் பரப்பு வந்தோம். போன 8 நாளைக்கு முன்னாடி பரப்பு டூருக்கு பொதுவாக சொல்ல போனால் இந்த டூர் வந்து மிகவும் சிறப்பாகவும் மன நிறைவாகவும் இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொதுவாக இந்த மாதிரி ஏஜென்சி அரேஞ்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு. சொல்லுங்க. இந்த மாதிரி ஏஜென்ட் மூலமாக டூர் போகிறது இதுதான் முதல் முறை. இந்த மாதிரி ஏஜென்ட் மூலமாக டூர் போனால் அவங்க சொன்னபடி இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஆரம்பத்துலேருந்து இருந்தது. ஆனால் ஃபஸ்ட் நாள்லேயே அவங்களுடைய ட்ரீட் பண்ண விதம் இவங்க சிறப்பாக தான் கொண்டு போவாங்க ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி கடந்த 6 நாளாக அவங்க அஜெண்டாவில் என்னென்ன சொன்னாங்களோ அந்த இடத்துக்கெல்லாம் அவசியம் கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க. சிறப்பான முறையில் தரிசனம் அமைஞ்சது. அவங்களுடைய ஒவ்வொரு டூரிஸ்ட் வரக்கூடிய ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒரு சிறப்பு கவனம் எடுத்து அவங்களுடைய தனிப்பட்ட தேவைகளையும் சிறப்புகள் ஏதாவது பண்ணால் அதையும் நிவர்த்தி பண்ணுறதுல சிறப்பு கவனம் எடுத்தாங்க. இதில் இந்த கன்னிமானுடைய டூர் ஏஜென்ட் விஜயகுமார், அதை விட அவர்களுடைய பார்ட்னர் அவங்களுடைய மனைவி திருமதி புஷ்பா அவர்கள் வந்து மிகவும் சிறப்பாக அனைத்து பெண்களையும் வந்து அரவணைச்சு வர முடியாதவங்களையும் கூட வாங்க ஒரு முதல் வந்து மெதுவாக போய் பார்த்துட்டு வந்துடலாம் என்கரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு போய் கணவன் மனைவி இருவரும் வந்து சிறப்பு கவனப்படுத்தி இந்த குரூப் ஓடினாங்க. மீது மிகவும் சிறப்பாக இருந்தது. அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் என்னுடைய நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இவர்களுடைய கன்னிமற்றூர் மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து நல்லா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உணவு பற்றியெல்லாம் எப்படி சொன்னீங்க? நல்ல முறையில் பண்ணி உணவு முறையில் வந்து உணவு முறை வந்து நம்ம தமிழ்நாட்டு உணவுகள் தான் வந்து அவங்க காலையில் ட்ரெயினில் போகும்போது இங்கே நாக்பூர் ஒரு பக்கம் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. உண்மையிலேயே மிகவும் நல்லா இருக்குது. நம்ம ட்ரெயினில் வந்து சுட சுட சாப்பிட்லாம், காஸ்ட்லியாக இருக்கலாம். பட் நம்ம வீட்டு உணவு முறைய டேஸ்ட் வந்து நிச்சயமாக கொடுக்க முடியாது. அது இவங்க அந்த 7 நாளும் கொடுத்தாங்க. அதே மாதிரி வீட்டில் சமைக்கிற மாதிரி சமைச்சு இங்கே கூட வரும்போது சமையல் செட்டு கூட கூப்பிட்டு வந்து மெனுவை பற்றி சிறப்பான முறையில் ஒரு போட்ட மெனு ஒருக்கா போட்ட மெனு மீண்டும் அதே மாதிரி வராமல் தவிர்த்து புது புது ஐட்டங்களாக தான் பண்ணாங்க. போக முடியாமல் இருந்தது. அதே மாதிரி எல்லாத்துக்கும் திருப்தியாக சாப்பிட்ற மாதிரி போட்டாங்க. அந்த உணவு முறையில் வந்து வட இந்தியா போனாவே ஹோட்டல் சாப்பாடு, வெளி மாநில உணவுகள் வந்து நம்ம ஒவ்வாமை ஏற்பட்டுரும், உடல் அசௌகரியம் ஏற்பட்டுரும். அதெல்லாம் பயந்துட்டு தான். அது இல்லாமல் இன்றைக்கி 9 நாள் எந்த தொந்தரவும் இல்லாமல் திரும்பி வந்துச்சுங்க. உணவு முறைகள் பற்றி எந்த குறையும் சொல்கிறது இல்லை. ஹோட்டல்ஸ் எல்லாம் போட்டாங்க. 6 நாள் 6 இடத்துல ஹோட்டல் போட்டாங்க. அதே மாதிரி கூப்பிட்டு போகிறப்பெல்லாம் எங்கெங்கே நைட்டு தங்கணுமோ அங்கே போய் எப்போ ரீச் ஆனாலும் சரி தங்குறதுக்கு சிறப்பான அறையில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட்லி ஒரு சில இது இருந்தாலும் தங்கின 3 நாள்லேயும் வந்து
ஏசியோட மறைகளும் மற்ற நாள் வந்து நான் ஏசி தான் டீலக்ஸ் ரூம் போட்டு கொடுத்தாங்க. அது தங்கு மறைகளோ கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு வந்து காட்டு இடங்களோ எந்த குறைகளும் இல்லாமல் முழு மனநிறைவோடு நாங்கள் திரும்பி ஊருக்கு வந்துட்டோம். ஓகே, வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? மேலும் மேலும் உங்கள் விஜயகுமார் அவர்களுக்கும் அவருடைய மனைவி புஷ்பா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் கூட பயணித்த உங்கள் இருவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. கொஞ்சம் சேர்ந்து கண்ணு. தமிழ்நாடுல உலகம் பூரா போகும். கோயம்புத்தூர் கன்னிமார் டூர்ஸ் அண்ட் டிராவல் சார்பாக உங்களை காசி புனித யாத்திரை அழைச்சிட்டு வந்திருந்தோம். எங்கே போனீங்க, உங்களோட பயண அனுபவங்களை இதில் நீங்கள் சொல்லலாம். எங்கேருந்துமா வரீங்க? எங்கிருந்து சத்தமாக பேசுங்க. எங்கேருந்து வரீங்க? திருப்பூர்லேருந்தா? சரி, நீங்கள் திருப்பூர்லேருந்து வரீங்களா? சரி, இந்த பயண அனுபவங்கள் சொல்லுங்கள். எங்கே போனீங்க, என்ன பார்த்தீங்க, உங்களுக்கெல்லாம் எப்படியெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க, உங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சாங்கிற எல்லா விஷயங்களும் இதில் பதிவு பண்ணுங்கள். எல்லாமே நல்லா இருந்துச்சு. எப்படி எல்லாம் மொத்தமாக சொல்லக்கூடாது, ஒன்றும் சொல்லுங்கள். என்னென்ன பண்ணாங்க, சர்வீஸ் எப்படி கொடுத்தாங்க, சாப்பாடு எல்லாம் எப்படி இருந்துச்சு, எல்லா விஷயம் நீங்கள் இதில் சொல்லலாம். குறைகள் இருந்தாலும் சொல்லலாம். அப்போ தான் அடுத்தவங்களுக்கு உபயோகமாக இருக்குது பார்க்குறவங்களுக்கு. சாப்பாடு ரூம் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. அயோத்தி போனோம், ராமர் கோயில் நல்லா எல்லாமே பார்த்தோம். அதுலேயே இன்னொன்று 4 கோயிலில் சுற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நைமிசாரின்னு ஒன்று புதுசாக போட்டிருந்தாங்களா, அதுக்கு போனீங்களா? போயிட்டு வந்தாங்க, அது நல்லா இருந்துச்சு எல்லாம். அப்புறம் வந்து காசி போனோங்க. காசி கயா போனோம். எல்லா பக்கமே நல்லா இருந்துச்சு. ரூம் இருக்குல்ல, சாப்பாடு நல்லா இருந்துச்சு. கயாலெல்லாம் தர்ப்பணம் வந்து அந்த மகாளி அம்மாவை சென்னைக்கு போட்டிருந்தாங்க. ஆமாங்க, சிறப்பாக இருந்துச்சா? கையால் ஒரு தர்ப்பணம் கொடுத்தாங்க, காசிலேயும் ஒரு தர்ப்பணம் கொடுத்தா ஐயர் வச்சு. தமிழ் ஐயர் தான் கொடுத்தாரு. எல்லாமே சிறப்பாக தான் இருந்துச்சு. நல்ல முறையில் பண்ணி கொடுத்தாங்களா? அதெல்லாம் மனசுக்கு திருப்தியா உங்களுக்கு? திருப்தியாக தான் இருக்கு. சரி, எங்கள் பயணத்தில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் சொல்லலாம். அதெல்லாம் எதுவுமே இருக்கு. உங்களுக்கு இந்த பயணத்தில் ரொம்ப நிறைவாக இருக்குது. நல்லா இருக்கு. சரி, எங்கள் கூட பயணித்தவங்களுக்கு கன்னிமார் டூர் சார்பாக நன்றி.